தொகுதி மறுவரையறை குறித்து தமிழ்நாடு அரசின் ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் உள்ள ஜனசேனா எம்பி உள்ளிட்ட 7 மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக தென் மாநிலங்கள் உள்ளிட்ட 15 மாநில அரசியல் கட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதையடுத்து இன்று நடைபெறும் கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிங், கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பங்கேற்கின்றனர். மேலும் தெலுங்கானா பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியின் செயல் தலைவர் கே.டி. ராமாராவ், பஞ்சாபைச் சேர்ந்த சிரோன்மணி அகாலிதள கட்சியின் செயல் தலைவர் பல்பீந்தர் சிங், ஒடிசாவைச் சேர்ந்த பிஜு ஜனதாதளம் கட்சியின் சஞ்சய் குமார் தாஸ் ஆகியோர் பங்கேற்கின்றனர். அதேபோல் கேரள மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் எம்பி கோவிந்தன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பினோய் விஸ்வம், கேரள காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் கும்பக்குடி சுதாகரன், கேரளாவின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில செயலாளர் PMA சலாம், கேரள காங்கிரஸ் ஜோசப் கட்சியின் மாநில தலைவர் PJ ஜோசப் பங்கேற்கின்றனர். மேலும் கேரள காங்கிரஸ் மணி மாநில தலைவர் ஜோஸ் கே மணி, சோசியலிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் NK பிரேமச்சந்திரன், பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியின் முன்னாள் MP வினோத்குமார், ஒடிசா காங்கிரஸ் தலைவர் சரண்தாஸ், டெல்லி ஆம் ஆத்மி கட்சியின் MP சஞ்சய் சிங், ஹைதராபாத் MP அசாதுதீன் ஓவைசியின் அகில இந்திய மஜ்லிஸ் இத்தஹாதுல் முஸ்லிமின் கட்சி சார்பில் இம்தியாஸ் ஜலீல் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக பாஜக கூட்டணியில் உள்ள பவன் கல்யாண் கட்சியும் கூட்டத்தில் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆட்சியில் பாஜகவும் பவன் கல்யாண் கட்சியும் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் நியாயமான தொகுதி மறுவரையறை கோரி சென்னையில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் ஜனசேனா கட்சியின் மக்களவை உறுப்பினர் உதய் சீனிவாஸ் கலந்து கொள்கிறார்.